friends, welcome to Sanju Anju Show. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா சங்குப்பூ ஜூஸ். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு dry சங்குப்பூ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வீட்லயே இருந்துச்சுனா ஃப்ரெஷ்ஷா கூட எடுத்துக்கலாம். நான் dry ஆக்கி வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் எடுத்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஓரளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி ஊத்திடணும். ஊத்திட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட எசன்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாவே கலர் தெரியுது. கலர் வரணும் ஓரளவுக்கு ப்ளூ கலர்ல. இப்போ பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்ல ப்ளூ சூப்பர் ப்ளூவா வரணும். அப்படியே இதுல இருக்க அந்த ஜூஸ் கலர் எல்லாம் இந்த தண்ணில ஆட் ஆகுற வரைக்கும் ஒரு 5 to 10 minutes கலெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இது ஓகே, இது போதும் நமக்கு. இந்த அளவுக்கு ப்ளூ ஓகேன்னு பத்தாயிரும். உங்களுக்கு லெமன் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லெமன் ஆட் பண்ணா பர்பிள் கலர் வரும். அது எனக்கு பிடிக்கும்னால நான் ஆட் பண்றேன். அது எக்ஸ்ட்ரா தான், நீங்க ஆட் பண்ணாமலே இந்த ஹனி கூட அப்படியே ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த வடிகட்டி ஃபில்டர் வச்சு இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம இப்படி கொஞ்சோண்டு ஸ்மாஷ் பண்ணணும். இப்படி மேலே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய ஜூஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பர் ப்ளூ கலர்ல ஜூஸ் கிடைச்சிருச்சு. இப்போ மெயினா நம்ம லெமன் ஆட் பண்ண போறோம். ஏடா லைட்டா உங்களுக்கு இப்போ கேக்கறதுக்கு லெமன் ஆட் பண்ணா, நீங்க நிறைய லெமன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயலட் கலர்ல வரும். எனக்கு இந்த அளவுக்கு வந்துடும். இதுல இருக்க கொட்டையை நம்ம எடுத்துடணும். இப்படி எடுக்கணும். நிறைய கலர்ஸ் பர்பிள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பர் கலர்ல வந்துடும். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஹனி ஆட் பண்ண போறோம். இதை நான் ஏற்கனவே பவுல்ல போட்டிருக்கேன். இதை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது ஃபுல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கீழே இருக்கிற ஹனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். கீழே இருக்கிற ஹனி எல்லாமே கரைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் இனிப்பு வந்துடும். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நான் தான் குடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இத குடி. என்
கஸ்டமர் இவங்க